ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் கிரியேட்டிவ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் கிட்ஸ் ஹோம் ஸ்கூலிங்கோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ் ஹோம் ஸ்கூலிங்கை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களுக்கு ஃபஸ்ட் எபிசோடோட லிங்க்கை மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ செகண்ட் எபிசோட்குள்ளே போகலாம். இப்போ செகண்ட் எபிசோடில் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஆல்ஃபபெட் பார்க்க போகிறோம். அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் ரெண்டையும் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். நீங்கள் ஆல்ஃபபெட் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. நான் ஒவ்வொரு மெத்தடையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன மெத்தட் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, கிட்ஸ்க்கு வந்து ரைம்ஸ் மூலியமாக இந்த ஏபிசிடி லெட்டர்ஸை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏபிசிடி ரைம்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க உங்கள் கூட சேர்ந்து சொல்லுவாங்க. அப்போது ஏபிசிடியோட ஆர்டர் வந்து அவங்களுக்கு மனப்பாடமாக அவங்களுக்கு மனசில் பதியும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஏபிசிடியை வந்து பாயிண்ட் பண்ணி ஏ பி சி டி அப்படின்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு லெட்டரும் சொல்லிக் கொடுக்கும் போதும் ஒரு 3 times வந்து ஒவ்வொரு லெட்டரையும் பாயிண்ட் பண்ணி சொல்லிக் கொடுங்க. அப்படி இது வந்து ஒரு செகண்ட் மெத்தட். இன்னொன்று வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறமா பாயிண்ட் பண்ணி சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன பிட் ஆஃப் பேப்பர்ஸில் ஏபிசிடி லெட்டர்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள் அவங்கள கேட்கலாம், வேர் இஸ் அ லெட்டர் ஏ அப்படின்னு கேட்கும் போது நீங்கள் சும்மா இப்படி ரஃப்பாக இப்படி போட்டுருங்க. அவங்க பக்கத்தில் போட்டுட்டு அவங்களையே பிக் பண்ணி கரெக்டான லெட்டர் ஏ எங்கே இருக்குது பிக் பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியணும். இது இன்னொரு மெத்தட். ஏபிசிடி சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா கரெக்டாக அவங்களுக்கு ஏனா என்ன லெட்டர், பினா என்ன லெட்டர் அப்படின்னு கரெக்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்ற செக் பண்ணுறதுக்காக இது ஒரு மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னதுன்னா, நீங்கள் இந்த மாதிரி பேப்பர்ஸை பீஸாக கட் பண்ணி ஏபிசிடி லெட்டர்ஸை நீங்கள் எழுதி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு ஒவ்வொரு லெட்டராக எடுத்து லெட்டர் ஏ சொல்லும் போது நீங்கள் அப்படியே உங்கள் பாயிண்டர் ஃபிங்கர் வச்சு ஏக்கு மேலே ட்ரேஸ் பண்ணி சொல்லிக் கொடுங்க. சொல்லி கொடுத்துட்டு அவங்களையும் ஏன்னு சொல்லும் போது இதுக்கு மேலே பாயிண்டர் ஃபிங்கரை வச்சு ட்ரேஸ் பண்ணவும் சொல்லிக் கொடுங்க. அப்போ அவங்களுக்கு ஏன்னா என்னதுன்னு புரியும், என்ன லெட்டர்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏயோட ஷேப்பும் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், ஏபிசிடி நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது A to Z வரைக்கும் எல்லாமே வரிசையாக நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ரைம்ஸ் மூலியமாக சொல்லி கொடுத்ததுனால அவங்களுக்கு ஈஸியாக சொல்ல தெரியும். ஆனால் ஏ எது பி எதுன்னு பாயிண்ட் அவுட் பண்ண சொல்லும் போது அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாஷ் கார்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியான மெத்தடுன்னு தெரியுது. ஏன்னா நான் வந்து இதை என் குழந்தைக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இதுக்கு ஈஸியாக நம்ம என்ன லெட்டர் சொல்கிறோமோ கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதை வந்து பிக் பண்ண சொன்னாலும் அந்த லெட்டரை கரெக்டாக பிக் பண்ணி நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஃப்ளாஷ் கார்டு மெத்தட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்டில் வச்சு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் போது ஏ சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் பி நெக்ஸ்ட் சி இந்த 3 லெட்டர் மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க. அப்போ சொல்லும் போது ஏ பி சி ஒவ்வொரு லெட்டரையும் 3 times சொல்லணும். சொல்லிவிட்டு கையை வச்சு ட்ரேஸ் பண்ணவும் சொல்லுங்கள். ஏபிசி இந்த 3 லெட்டரையும் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா ஏ எங்கே இருக்குன்னு அப்படின்னு கேளுங்க. அவங்க கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுங்கள். அப்புறம் பி எங்கே இருக்குன்னு கேளுங்க. இப்போ கரெக்டாக அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு சொல்ல தெரியணும். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. 3 லெட்டராக வச்சு நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா எல்லா ஃப்ளாஷ் கார்டையும் நீங்கள் கொடுத்துருங்க. அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க ஆர்டராக ப்ளேஸ் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இது இன்னொரு மெத்தட். நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க. எந்த ஒரு விஷயம் நீங்கள் சொல்லிக் கொடுக்க முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு காணிங்க. அதுக்கப்புறம் அவங்கள செய்ய சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்பர் கேஸ் பார்த்துட்டோம். இதே மாதிரி நம்ம லோயர் கேஸும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்மால் லெட்டர்ஸும் சொல்லிக் கொடுக்கலாம். ஆல்ஃபபெட்டுக்கு அடுத்ததாக நம்ம வந்து பேசிக்கான வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்க போகிறோம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக குழந்தைங்க கிட்ட யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை வந்து நான் பிக் பண்ணி நான் இதில் எழுதியிருக்கேன். இதில் வந்து ஒரு 30 வேர்ட்ஸ் இருக்குது. நம்ம இந்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸை வந்து நான் அடுத்த எபிசோடில் நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு 30 வேர்ட்ஸ் இருக்குது. ஐ, ஆம், கோ, கம் இந்த எல்லா வேர்டையும் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிக் கொடுங்க. இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான். அதில் சில வேர்டு இப்போ ஓப்பன் அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கும் போது நீங்கள் ஆக்ஷனோட சொல்லிக் கொடுங்க. இப்போது டோர் க்ளோஸில் இருக்குது, ஓப்பன் சொல்லும் போது ஓப்பன் பண்ணி காட்டுங்க, டோர் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இல்லைனா உங்கள் ஹேண்டை வச்சு இந்த மாதிரி பண்ணி ஏதாவது
ஆக்ஷன் மூலியமாக கிட்ஸுக்கு வந்து ஓப்பன் க்ளோஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸோட மீனிங்கை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இன்னொன்று குட் மார்னிங் குட் நைட் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை மட்டும்தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி தான் பார்க்க போகிறோம். எதுனா பேட்டர்ன்ஸை வச்சு எப்படி மேட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். நம்ம போன எபிசோடில் ஸ்மைலியை மேட்ச் பண்ணுறதுக்குலாம் சொல்லி கொடுத்தோம்ல, அதே மாதிரி தான். இப்போ வந்து நான் இங்கே வந்து இந்த பிக்சர் வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரி பிக்சர் எங்கே இருக்குது, இதே மாதிரி பேட்டர்ன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்கு கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணும் போது பிரெயின் பூஸ்டிங் எக்ஸசைஸ் மாதிரியும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்ட்ஸ் ஆஃப் பாடி. பார்ட்ஸ் ஆஃப் பாடியை நான் வந்து ஒரு 2 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஹேர், ஃபோர்ஹெட், லிப்ஸ், சின், மவுத், டீத், சீக்ஸ், நெக் இது மட்டும் கவர் ஆகிருக்கு. இதில் நீங்கள் டீத் சொல்லி கொடுக்கும் போது டீத், மவுத், லிப்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்கும் போது உங்கள் ஃபேஸை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கள். சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா வேர் இஸ் யுவர் மவுத், வேர் இஸ் யுவர் டீத் அந்த மாதிரி கொஷின்ஸ் கேளுங்க. கொஷின்ஸ் கேட்கும் போது அவங்க கரெக்டாக ரிப்ளை பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் அதை பார்ட்ஸ் ஆஃப் பாடியை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கேளுங்க. பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கும் போது அது இது இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணும் போது இது டீத், இது மவுத் அப்படின்னு அவங்களுக்கும் சொல்ல தெரியணும். இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ரைம்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ரைம்ஸ் வந்து நான் ஒவ்வொரு எபிசோடுக்கு சிமிலராக இருக்கிற ரைம்ஸ் தான் ஒவ்வொரு எபிசோட்லேயும் சொல்கிறேன். சப்பி சீக்ஸ், டிம்பிள் சின், ரோசி லிப்ஸ். ஸோ இது சொல்லி கொடுக்கும் போது நம்ம இப்போ தான் பார்ட்ஸ் ஆஃப் பாடியை வந்து சொல்லி கொடுத்துருப்போம். சொல்லி கொடுத்துட்டு இந்த ரைம்ஸ் சொல்லும் போது ஈஸியாக புரியறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஷீட்ஸ் பார்க்கலாம். போன எபிசோடில் ஒரு செட் ஆஃப் ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்துருந்தோம்ல, அதோட கண்டினியூஷன் தான் இது. ப்ரீ ரைட்டிங் ஸ்ட்ரோக்ஸ் நான் இதில் வரைஞ்சிருக்கேன். இதை வந்து அந்த ஸ்ட்ரோக்ஸ் அவங்க வரைஞ்சி பழகினதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் நீங்கள் இதை அவங்களுக்கு பாயிண்ட் பண்ணி வரைகிறதுக்கு சொல்லி கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டரை வச்சு நான் ஒரு ஒர்க் ஷீட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸோட அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸோட ஒர்க் ஷீட்ஸை தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு 5 லெட்டர்ஸ் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த எபிசோடுக்கு. நம்ம வந்து அட் அ டைமில் எல்லாமே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நான் வந்து 5 பிரித்து நான் ஒர்க் ஷீட் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு 5 லெட்டர்ஸோட ஒர்க் ஷீட் தான் பார்க்க போகிறோம். ABCDE இது மட்டும் நான் மேட்ச் பண்ணுறதுக்கான மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கனெக்ட் த பாயிண்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர். ஏபிசிடி நம்ம சொல்லியிருக்கோம்ல, அது கரெக்டாக அவங்க ஆர்டர் படி சொல்கிறாங்களா, ஆர்டர் படி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு தெரியறதுக்காக நான் இப்படி ஒரு 5 பாயிண்ட்டை ரெடி பண்ணி அது வந்து ABCDன்னு அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க ஆர்டர் தெரிஞ்சிருந்தா கரெக்டாக ABCDEன்னு அவங்க எல்லா பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ண அவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த லெட்டர் A அண்ட் சர்க்கிள் இட் அப்படின்னு சொல்லுங்கள். ஏனா எது, பீனா எதுன்னு அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கா புரிஞ்சிருக்கான்னு நம்மளுக்கு தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி ஒர்க் ஷீட் ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள் குழந்தைங்க கிட்ட இதில் இந்த செட்டில் ஏ எங்கெல்லாம் இருக்குது கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அதை சர்க்கிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ வந்து அவங்க கரெக்டாக ஏ எங்கே இருக்குன்னு பார்த்து அதில் பென்சில் வச்சு கரெக்டாக சர்க்கிள் பண்ணுவாங்க. அதே மாதிரி ABC, நெக்ஸ்ட் D இதே மாதிரி 5 லெட்டர் ஃபஸ்ட் நான் சொல்லியிருந்தேன்ல, ஃபஸ்ட்டு 5 லெட்டருக்கு மட்டும்தான் நான் வந்து இதில் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி தான் நான் லோயர் கேசஸ்க்கும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்மால் லெட்டர் ஏ எங்கே இருக்குது பார்த்து கரெக்டாக சர்க்கிள் பண்ணுங்கள். எல்லா குழந்தைங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிற லெட்டர்ஸ் வந்து B அண்ட் D. அதனால அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்க பியும் டியும் தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸ்மால் லெட்டர் B, ஸ்மால் லெட்டர் D அண்ட் E. அதே மாதிரி இதில் ஸ்மால் லெட்டருக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்மால் லெட்டருக்கும் மேட்ச் பண்ணவும் ஒர்க் ஷீட் ரெடி பண்ணியிருக்கோம். இதோட வந்து இந்த செகண்ட் எபிசோட் வந்து முடியுது. இந்த செகண்ட் எபிசோட் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலபஸோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் சிலபஸோட நெக்ஸ்ட் 3rd எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.